திருவாரூரில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஊராட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கிராம சபை நிகழ்ச்சிக்கு மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களின் மனங்களை வெல்வோம் என்ற தலைப்பிட இந்த பயணத்தை நடத்த திட்டமிட்டு புறப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு கோவிலுக்கு வந்த உணர்வை நான் பெறுகிறேன். கோவில் என்று சொன்னால் கடவுள் இருக்கக்கூடிய கோவிலை சொல்லுகிற என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. கிராமம் கிராமம் என்பது ஒரு கோவில். மகாத்மா காந்தி அவர்கள் கிராமத்தை தான் கோவில் என்று சொல்வார். கிராமம் தான் முக்கியம். கிராமம் இல்லை என்று சொன்னால் நகரம் இல்லை, பேரூராட்சி இல்லை, மாநகரம் இல்லை. கிராமம்தான் முக்கியம். கிராமம்தான் உயிர் நாடி. ஆக அப்படிப்பட்ட கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியலே எங்க உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா இது போன்ற கிராமங்களில் தான் அரசியலே உருவாக்கி இருக்கிறது. மாநிலங்களவை என்று சொல்லுகிறோம். ராஜ்யசபா அது டெல்லியில் இருக்கு. நாடாளுமன்றம் சொல்லுகிறோம், பார்லிமெண்ட் அதுவும் டெல்லி தான். பார்லிமெண்ட், ராஜ்யசபா அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எம்பி, பார்லிமெண்ட் எம்பின்னு சொல்றோம். அதற்கு பிறகு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் ராஜ்யசபா எம்பி, மாநிலங்களவை உறுப்பினர். ஆக ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் பார்லிமெண்ட் எம்பியா இருந்தாலும் அவங்க எங்கே போய் பணியாற்றுகிறான்னு கேட்டீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல போய் குரல் கொடுக்கிறாங்க, அவங்க பணியாற்றுகிறார்கள். அதே போல எம்எல்ஏங்கிறது சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் எம்எல்ஏ. ஆக அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புறவங்க நீங்க. ஆனா தேர்ந்தெடுத்து அனுப்பப்படக்கூடியவங்க அவங்க போய் சென்னையில போய் எம்எல்ஏவா பணியாற்றுகிறாங்க, அசம்பிளியில போய் உட்கார்ந்து குரல் கொடுக்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியில போய் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து குரல் கொடுக்கிறாங்க. இதுதான் எம்பி, எம்எல்ஏ. ஆக அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு. தேர்தல் வந்தா ஓட்டு கேட்க அரசியல்வாதிகள் வரும், எல்லா கட்சிகளும் வரும். நீங்களும் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்து வாக்குச்சாவடிக்கு போறீங்க. வாக்குச்சாவடிக்கு போய் கியூல போய் நிக்கிறீங்க. கியூல போய் நின்று எப்படியாவது ஓட்டை போட்டுட்டு தான் வரணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை படிச்சவன் போய் அதிகம் போய் காத்துட்டு ஓட்டு போட மாட்டான். படிச்சவன் சில பேர் ஓட்டு போட வர மாட்டான். ஆனா அவனை அதிகமா குறை சொல்லுவான். ஆனா மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமை உங்களுக்கு தான். ஆக தேர்ந்தெடுத்து எம்பி அனுப்பிச்சு வைக்கிறீங்க, எம்எல்ஏ அனுப்பிச்சு வைக்கிறீங்க. காரணம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனுப்பி வைக்கிறீங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா கிராம சபை மூலமாகத்தான். கொடவேலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொடவேலை மூலமாகத்தான் அன்னைக்கு மக்கள் பிரதிநிதியை கிராம சபை மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழக்கம் பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு இன்னைக்கும் அடையாளம் காட்டக்கூடிய அந்த வரலாற்று பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லணும்னா 2 இடம் தான் இன்னைக்கு அடையாளம் காட்டிக்கிட்டு கல்வெட்டாவே இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் என்கிற அந்த ஊர்ல அந்த குடவோலை எப்படின்னா குடவோலையில யாரை மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எழுதி அதை ஒரு பானையில போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அந்த பானையில இருக்கிறதுக்கு அடுத்து எண்ணல மாட்டாங்க. அந்த பானையை ஒரு குலுக்கி கையை விட்டு ஒருத்தர் எடுப்பாரு. எடுக்கும் போது யார் வருதோ, யார் பேர் வருதோ அவங்க தான் மக்கள் பிரதிநிதி அறிவிச்சிருவாங்க. இதுதான் குடவோலை சிஸ்டம். இது கிராமத்துல அன்னைக்கு தான் நடந்துட்டு இருந்துச்சு. 55ஆம் ஆண்டு வரை இதுதான் பின்பற்றப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து வந்துச்சு. அது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர்ல அதுக்கு அடையாளமாக கல்வெட்டு இருக்கு.
அடுத்து இன்னொன்று எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திருவாரூர், தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டங்கள் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல பள்ளிப்பாக்கம்னு கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற ஊர் அங்க இருக்கு. இப்போ அந்த கல்வெட்டு இருக்கு. இது என்ன பெரிய பியூட்டின்னா, இந்த குடவோட முறை கல்வெட்டா இப்ப இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம், கலைஞர் பிறந்த தஞ்சை மாவட்டம். இதுதான். ஆக அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் அடையாளம் இருக்கு, கலைஞர் பிறந்த தஞ்சை மாவட்டத்திலும் அதற்குரிய அடையாளம் இருக்கு. ஆக அப்படிப்பட்ட இந்த தஞ்சை மண்ணில், இந்த திருவாரூர் தொகுதியில, இந்த புலிவனம் ஊராட்சியில நடக்கக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் குறிப்பா நீங்கள் எல்லாம் ஒரு முறை இல்லை, 2 முறை ஏற்கனவே தேர்ந்தெடுத்ததை விட இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்ற உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுத்தீங்கள நம்முடைய தலைவர் கலைஞருடைய இந்த திருவாரூர் தொகுதியில நமக்கெல்லாம் ஒரு பெரிய குறை, அவர் இல்லைங்கிற குறை. அந்த குறை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது. என்னுடைய உருவத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய உருவத்திலும் இருக்கிறார், என்னுடைய உருவத்திலும் இருக்கிறார். இதுதான் உண்மை. ஆக அந்த இடத்தை பூர்த்தி செய்ய இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. இடைத்தேர்தலை மனப்பூர்வம் வரவேற்கிறோம். இடைத்தேர்தல் வந்தா நாம தான் வெற்றி பெற போறோம். அதை யாருக்கும் எல்லாம் சந்தேகம் இருக்க போறதில்லை. ஆனால் ஒரு ஓர வஞ்சனையோடு நியாயமா இந்த திருவாரூர் தொகுதிக்கு முன்னாடியே 18 எம்எல்ஏக்கள் காலியான இடம். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் அது ஒரு தொகுதி 19, 20 திருவாரூர். ஆக 20 தொகுதிக்கும் சேர்த்து தேர்தல் வச்சிருக்கணும், இடைத்தேர்தல் வச்சிருக்கணும். சரி, திருப்பரங்குன்றமாவது வழக்கு இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லலாம். ஆனா ஸ்டைல் கொடுக்கல. நீதிமன்றத்தில் கூட தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடல. ஆனால் தேர்தல் கமிஷன் மத்திய அரசுடைய கைப்பாவையா இருக்கிற காரணத்தினால ஒரு ஓர வஞ்சனைகளோடு வேண்டும் என்ற திட்டமிட்டு திருவாரூர் தொகுதியை தேர்தல் வச்சு ஒரு பல்ஸ் பார்த்து எப்படியாவது எதையாவது கொடுத்து பணத்தை நடத்த கொடுத்து அராஜகத்தை நடத்தி தில்லு முள்ளு செஞ்சு, ஏன்னா 18 இடங்கள்ல தேர்தல் நடந்துச்சுன்னா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க, ஒரே இடத்துக்கு வர முடியாது. இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு இதைதான் முயற்சியை தான் ஈடுபட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போச்சு. நீதிமன்றத்துக்கு போய் இது விசாரணை வருகிற போது நிச்சயமா தேர்தல் நடத்துவது நியாயம் இல்லைன்னு தீர்ப்பு வரப்போகுது. ஆக அந்த தீர்ப்பு வந்தா தேர்தல் கமிஷனுக்கு அவமானமா வந்துடும், ஒரு கெட்ட பேர் வந்துடும். அவங்க பயந்து போய் உடனடியாக 11 மணிக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரப்போகுது. காலையில விடிய இருக்கால 6:30 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு வருது, தேர்தல் நிறுத்தவன. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பல. நான் இந்த கிராம சபையை இன்றைக்கு திருவாரூர் தொகுதியில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும், குறிப்பா 12,617 ஊராட்சிகளிலும் இந்த கிராம சபையை கூட்டுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விரைவில் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் வரப்போகுதா, அதோட சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. இதற்கிடையில் இடைத்தேர்தல், இதற்கிடையில உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல். ஆக இந்த தேர்தல் எப்போது வரும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறோம். எது இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிரதமராக இருந்து நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட அந்த கொடுமையான மதவாத வெறி பிடிச்சிருக்கக்கூடிய மோடியின் ஆட்சிக்கு துதி பாடக்கூடிய எடுபடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும்.
ஆக எடப்பாடி ஆட்சி ஒரு பக்கம், மோடி ஆட்சி மத்தியில் ஒரு பக்கம். ஆக மோடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். விவசாய நிலங்களை அழிச்சிட்டு ஒழிச்சிட்டு அங்கெல்லாம் கார்பரேட் தொழிற்சாலை உருவாக்கணும், கார்பரேட் முதலாளிகளுக்காக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு சுயநலத்தோடு ஆட்சியில எப்படியாவது ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட அடிமையாகவும் இருக்கலாம், எடுபடியா இருக்கலாம்னு மத்திய அரசுக்கு எடுபடியாக இருக்கக்கூடிய ஆட்சி. அண்மையில கஜா புயல் உருவாச்சு. அந்த கஜா புயல் காரணத்தினால தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இப்படி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி இந்த ஆட்சி கவலைப்படுதா? கஜா புயல் ஏற்பட்ட நேரத்தில் இந்நேரம் தலைவர் மட்டும் முதலமைச்சராக இருந்தால் அடுத்த நிமிஷம் தஞ்சை மாவட்டத்துக்கு வந்திருப்பாரு, திருவாரூருக்கு வந்திருப்பாரு, புயல் பாதித்த பகுதிக்கு பார்த்துருப்பாரு. அடுத்த நிமிஷம் நாங்களாம் கூட வேண்டாம் சொல்லுவோம், நாங்க போறோம்னு சொன்னா கூட கேட்க மாட்டார், காரிலே புறட்டு வந்திருப்பாரு. என்னைக்காவது தலைவர் கலைஞர் ஹெலிகாப்டர் ஏறி பார்த்துருக்கீங்களா நீங்க? என்னைக்காவது டெல்லிக்கு போகும்போது கூட தனி விமானத்துல அல்லது விமானத்துல போவார். முதலமைச்சராக இருந்த போது தனியா ஸ்பெஷல் பிளைட்டே உண்டு, அரசின் சார்பில் பிளைட்டே இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம். அவர் எத்தனையோ முறை கார்ல வருவார், இல்ல ட்ரெயின்ல வருவார். இது தலைவருடைய பாணி. ஏன்னா மக்களோட மக்களா இருக்கணும், மக்களுடைய பிரச்சனையை பார்க்கணும், மக்களோட மக்களாக பழகணும், மக்களுடைய குறைகளை கேட்கணும், அதற்காக வருவார். ஆனா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், ஹெலிகாப்டர்ல கும்பிட்டவங்களாம் இப்ப ஹெலிகாப்டர்ல போறாங்க. ஹெலிகாப்டர் பார்த்து கீழே இருந்து கும்பிட்டவங்க யாரு? எடப்பாடி இல்ல. மேல ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கோம், முதலமைச்சர் ஜெயலலிதா பறந்துட்டு இருப்பாங்க, கீழே இருந்து கும்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டம் அடிச்சது லக்கு, அவங்க ஹெலிகாப்டர் போறாங்க. போகட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை கஜா புயலினால் பாதிக்கப்பட்டு நடுத்தருவில் இருந்து கொண்டு ஆக ஊருக்கே படியளக்கக்கூடிய டெல்டா மாவட்ட மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை துளைச்சிட்டு நடுத்தருவில் இருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்க இடம் இல்லை, உறங்க இடம் கிடையாது, உண்ண உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொலைபேசி இணைப்பு கிடையாது. ஆக தொழில் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பல கொடுமைகளுக்கு ஆளாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆக அவங்களை பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்கு ஹெலிகாப்டர்ல இருந்து பறந்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சுத்திட்டு கிளைமேட் சரியில்லை, மழை வருவதுன்னு திரும்பி போன ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஆக இதை நீங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் கேட்டா சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சொல்லுவார், நானும் விவசாயி தான் சொல்லுவார். ஆனா விவசாயின்னு சொல்லிக்கிட்டு விவசாயியை தற்கொலைக்கு ஆளாக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார் எடப்பாடி. சேலத்திற்கு 8 வழி சாலைன்னு சொல்லி இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலங்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் விவசாயி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உயர்வு மின்கோபுரம் அமைக்கிறேன்னு சொல்லி அதனால இன்றைக்கு எவ்வளவு விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற அந்த செய்திகள் தான் நீங்க தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஒரு கரப்ஷன் ஆட்சியாக, கமிஷன் ஆட்சியாக, கலெக்ஷன் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது.